இந்த மாதிரி ஜிம்முக்கு வரும்போது இந்த மாதிரி ஒரு நோட் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. எதுக்கடா இந்த மாதிரி நோட்டு புத்தகத்தை நாங்கள் எடுத்துகிட்டு வரோம் ஜிம்முக்கு வரும்போது, ஏன்னா தம்பல் பிளேட் இந்த மாதிரி தூக்குன்னு பார்த்தா தான் எதுக்கு இந்த நோட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஜிம்முக்கு வரீங்க, இன்றைக்கி வரீங்க, புதுசாக வரீங்க அப்படின்னு முதல் நாள் ஒரு புதுசாக போட்டிருக்கீங்கன்னா அதை போட்டு எழுதி வைங்க. என்ன சொல்கிறதுன்னா, ஒரு 15-20 நாளைக்கு அப்புறம் கண்டிப்பாக வந்து ஜிம்முக்கு போகக்கூடாதுன்னு தோணும். அன்றைக்கி என்ன பண்ணணும்னா, நம்ம ஒரு புஷ்அப்ஸ்லேருந்து இந்த ஒரு மாதத்தில் ஒரு 4 புஷ்அப் சேர்த்து போட்டிருக்கோம், இதுக்குமே ஒரு சின்ன ஒர்க் போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கே நம்மளோட மோட்டிவேஷன் நம்மளே பார்க்கும்போது ஓகே இதுக்கு ஒரு வேலை பண்ணியிருக்கோம், அதை கரெக்டாக பண்ணணும்னு தோணும். சடனாக வந்து பார்த்திங்கன்னா ஓகே ஜிம்முக்கு போகணும், என்ன பண்ணுறது, அடுத்தவன் நம்ம மோட்டிவேட் பண்ணி விட்டுருவான் ஏதோ ஒரு வீடியோ போட்டு, அவன் ஏதாவது ஆப் ஸ்லிப்ஸ் அழுத்துற மாதிரி காமிச்சோம்னா பார் ஐ டூ இட் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பட் ஆனால் என்ன சொல்கிறேன்னா, கரைஞ்சி போக காமன் நேரத்தில். அதனால் என்ன சொல்கிறேன்னா, நோட்டு போட்டோமா, நம்ம எழுதுனோமா, டெய்லி ஒர்க் அவுட்டு, வெயிட்டு, என்ன ரெப்பு பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி ஒரு 5 வாரம் 6 வாரம் எழுதி அதை திருப்பி பாரு, உனக்கே ஒரு ஐடியா கிடைக்கும். அதை விட்டு போட்டு யாராவது ஒரு நல்ல கோச் வருவார், உனக்கு வந்து எல்லாத்தையும் சொல்லிக் கொடுப்பாரு அப்படின்னு நீ நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அது நடக்காது. இதெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் என்னென்னா 90 செகண்டில் வந்து பார்த்தீங்கன்னா கூவுற வரைக்கும் கூவிட்டு முடிஞ்ச சொல்கிறது தான் சொல்ல முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா எதையுமே முழுசு சொல்லி முடிக்க முடியாது இந்த ரீல்ஸில். அதனால தான் சொல்கிறேன், நோட்டு கிட்டலாம் தூக்கிட்டு போ. அதை விட்டு போட்டு மோட்டிவேஷன் வீடியோ யூடியூப்பில் பார்த்து 1/4 மணி நேரம் 1 மணி நேரம் டைம் வேஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு 2 நிமிஷம் இப்போ பேஜை திருப்பி எழுதிட்டு போயிடலாம் என்னென்ன பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ என்றைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இது உனக்கு தபார்னு குறைந்து பாரு, ஒரு நோட்டு கை கொடுக்கும்.